இந்த உலகத்துல நமக்கு தெரிஞ்ச இடங்கள் ரொம்ப கம்மி. ஆனா சில இடங்கள் மேப்ல இருந்தாலும் யாரும் அங்க போகவே பயப்படணும். இந்த வீடியோல உலகத்துல இருக்கிற யாரும் போகக்கூடாத 5 பயங்கரமான இடங்கள் பத்தி பார்க்க போறோம். இது ஒரு நார்மல் வீடியோ இல்ல. அமெரிக்கா நெவாடா டெசர்ட்ல மேப்ல இருக்கும், ஆனா அஃபிஷியலா இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ். ஏரியா 51. இந்த இடத்தோட பேர் கேட்ட உடனே நமக்கு 2 டவுட் வரும். இது நிஜமா இல்ல இது எல்லாம் ஒரு சீக்ரெட்டா? 1950ஸ்ல கோல்ட் வார் டைம் இந்த பிளேஸ் கிரியேட் பண்ணாங்க. அஃபிஷியல் ரீசன் ஏர்கிராஃப்ட் டெஸ்டிங்னு சொன்னாங்க. ஆனா அது உண்மையா? நைட் டைம்ல ஏரியா 51 மேல ஸ்கைல நார்மலா இருக்கக்கூடிய லைட் இல்ல, சடனா மூவ் ஆகும், ஸ்பீடா டிஸப்பியர் ஆகும். சில மக்கள் சொன்னாங்க அது ஏரோப்ளேன் இல்ல, அது வேற ஏதோன்னு. ஏரியா 51 பக்கத்துல போகும் ரோட்ல வார்னிங் போர்ட்ஸ் இருக்கும். ஸ்டாப், நோ ட்ரெஸ்பாசிங், யூஸ் ஆஃப் டெட்லி ஃபோர்ஸ் ஆத்தரைஸ்ட். இது ஒரு நார்மல் மிலிட்டரி பேஸ்னா இந்த லெவல் செக்யூரிட்டி தேவையா? யாராவது அந்த பவுண்டரி கிராஸ் பண்ண ட்ரை பண்ணினா செகண்ட்ஸ்ல பிளாக் எஸ்யூவி கார் வந்து நிற்கும். ஆர்ம்ட் கார்ட்ஸ், நோ கொஸ்டின்ஸ், நோ வார்னிங், ஜஸ்ட் டிஸப்பியர். 1990ஸ்ல ஒரு ஃபார்மர் எம்ப்ளாயி பப்ளிக்கா வந்து சொன்னாரு, நாங்க அங்க ஏலியன் பாடிஸ் பார்த்தோன்னு. அவர் சொன்ன ஸ்டோரியில ஒரு ரூம் ஃபுல்லா ஸ்ட்ரேஞ்ச் டெக்னாலஜி, ஏர்த்ல இல்லாத மெட்டல், கிராவிட்டி கூட கண்ட்ரோல் பண்ண முடியும்னு. ஆனா அவன் பேசின கொஞ்ச நாளுக்குள்ள அவன் மேல கேஸ், அவனோட ரெக்கார்ட்ஸ், அவனோட ஐடென்டிட்டி கூட டிஸப்பியர் ஆயிடுச்சு. சேட்டலைட் இமேஜஸ்ல ஏரியா 51ல இருக்கிற பில்டிங்ஸ் ரெகுலரா சேஞ்ச் ஆகுது. ரன்வேஸ், அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. இது மேல அஃபிஷியலா யாரும் பேசவே மாட்டாங்க. கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் சொல்லுவாங்க 1947ல கிராஷ் ஆன யூஎஃப்ஓ இங்க தான் கொண்டு வந்தாங்கன்னு. அதுல இருந்த அவங்க இன்னும் இங்க தான் இருக்காங்கன்னு. இது எல்லாம் ரூமர்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு கேள்வி இருக்கு. எதுக்கு கவர்மெண்ட் இந்த இடத்த பத்தி இவ்வளவு சீக்ரெட்டா இருக்கு? ஏரியா 51 ஒரு பிளேஸ் இல்ல, அது ஒரு கேள்வி. நீங்க ஆன்சர் தேடினா நீங்க திரும்பி வருவீங்களா? பெர்முடா ட்ரையாங்கிள். அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கிற ஒரு ஏரியா பெர்முடா ட்ரையாங்கிள். இங்க போன ஷிப்ஸ், ஏரோப்ளேன்ஸ் ட்ரேஸ் இல்லாம மறைஞ்சிருச்சு. பைலட் ரிப்போர்ட்ஸ்ல காம்பஸ் ஒர்க் ஆகல, ஸ்கை மாறி இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் சைலன்ஸ். இந்த ஏரியால பிசிக்ஸ் ரூல்ஸ் கூட ஒர்க் ஆகலன்னு சொல்லுவாங்க. இன்னும் இந்த மிஸ்டரிக்கு ஆன்சர் இல்ல. பெர்முடா ட்ரையாங்கிளை பத்தி ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. 1986 ஏப்ரல் 26 மிட்நைட் கிட்ட நேரம். யுக்ரேன்ல இருந்த ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட், செர்னோபில். அந்த ராத்திரி ஒரு சிறு மிஸ்டேக் ஒரு உலகம் மறந்த பயங்கரமான டிசாஸ்டரா மாறிப்போச்சு. ரியாக்டர் நம்பர் 4ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா கண்ட்ரோல் போயிடுச்சு. சடன்லி எக்ஸ்ப்ளோஷன், ஒரு பிளாஸ்ட். ஆனா அது சவுண்டு மட்டும் இல்ல, இன்விசிபிளா இருந்த ரேடியேஷன், ஏர்ல பறக்கும் பாய்சன் மாதிரி. அங்க வேலை பண்ணின ஒர்க்கர்ஸ், ஃபயர் ஃபைட்டர்ஸ் யாருக்கும் புரியல. அவங்க நார்மல் ஃபயர்னு நினைச்சு நியரா போனாங்க. ஆனா அவங்க தான் ஃபர்ஸ்ட் விக்டிம்ஸ். ஃபியூ ஹவர்ஸ்க்குள்ள ஸ்கின் பர்ன் ஆகும், ஐஸ் பிளர் ஆகும். டாக்டர்ஸ் கூட கன்ஃபியூஸ் ஆனாங்க, இது என்ன டிசீஸ்னு. நெக்ஸ்ட் டே செர்னோபில் பக்கத்துல இருந்த பிரிப்யாட்னு ஒரு சிட்டி, 50,000+ பீப்புள். அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க டெம்பரரி இவாக்குவேஷன்னு, 3 நாள்ல திரும்பி வருவீங்கன்னு. ஆனா
அவங்க யாருமே திரும்பி வர சான்ஸ் கிடைக்கல. அவங்க வீடு, அவங்க டாய்ஸ், அவங்க போட்டோஸ் எல்லாம் அப்படியே இருந்தது. டைம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி. இந்த நாள் வரைக்கும் பிரிப்யாட் ஒரு கோஸ்ட் டவுன். பில்டிங்ஸ் கிரம்பிள் ஆகுது, விண்டோஸ் broken. ஆனா சைலன்ஸ் தான் அதிகம். விஸ்பர். நைட்ல அங்க இருந்த ஸ்கூல் பக்கம் போனா சிறு சிறு சவுண்ட் கேட்கும். ஃபுட்ஸ்டெப்ஸ், டோர் க்ரீக். ஆனா யாருமே இல்ல. ரேடியேஷன் இன்னும் அங்க இருக்கு. அது காணோம், ஆனா இருக்கு. நீங்க அங்க நிக்கும்போது ஒன்னும் ஃபீல் ஆகல. ஆனா உங்க பாடிக்குள்ள சம்திங் நடந்துட்டு இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நாங்க கேமரால கேப்சர் பண்ணோம் ஹியூமன் இல்லாத ஷேடோஸ்னு. அனிமல்ஸ் கூட நார்மலா இல்ல. மியூட்டேஷன். ட்ரீஸ், சாயில், வாட்டர் எல்லாம் மறந்துடுச்சு. ஆனா இதுல ரொம்ப பயங்கரமான விஷயம் சைலன்ஸ். ஒரு சிட்டி, thousands of லைஃப் இருந்த பிளேஸ், இப்போ ஜீரோ சவுண்ட். நீங்க அங்க சிங்கிளா நடந்தா உங்க ஃபுட்ஸ்டெப்ஸ் தான் கேட்கும். ஆனா சில நேரம் அதோட கூட இன்னும் ஒரு ஃபுட்ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். செர்னோபில் ஒரு ஆக்சிடென்ட் தான் சொல்லலாம். ஆனா அது அப்புறம் நடந்தது யாருக்கும் புரியல. இந்த பிளேஸ் யாரும் போகக்கூடாதுன்னு இல்ல. ஆனா நீங்க போனா நீங்க ஏதாவது கொண்டு திரும்பி வருவீங்க. அது ரேடியேஷனா இல்ல வேற ஏதோவா? அவுகிகஹாரா ஃபாரஸ்ட், ஜப்பான். ஜப்பான்ல மவுண்ட் ஃபுஜியோட பக்கத்துல ஒரு காடு இருக்கு, அவுகிகஹாரா ஃபாரஸ்ட். ஆனா இது ஒரு நார்மல் ஃபாரஸ்ட் இல்ல. இந்த இடத்துக்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கு, சூசைட் ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட்ல என்டர் ஆன உடனே நீங்க ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணுவீங்க, சைலன்ஸ். நார்மல் ஃபாரஸ்ட்ல இருக்கிற பேர்ட் சவுண்ட், விண்ட் சவுண்ட் இங்க ரொம்ப கம்மி. ஒரு அன்நேச்சுரல் சைலன்ஸ். ட்ரீஸ் ரொம்ப டென்ஸா இருக்கும். சன்லைட் கூட ஃபுல்லா ரீச் ஆகாது. பாத்ஸ் கிளியரா இருக்காது. நீங்க கொஞ்சம் டீப்பா போனா வெளியில வர வழி தெரியாம போயிடும். ஜப்பான் கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் என்ட்ரன்ஸ்ல போர்ட்ஸ் வச்சிருக்கு, உங்களோட லைஃப் முக்கியம், ஃபேமிலிய நினைச்சு பாருங்க. இந்த வார்னிங் இந்த ஃபாரஸ்டோட ஹிஸ்டரிய சொல்லுது. ரொம்ப நாள் முன்னாடி இருந்து இந்த பிளேஸ் டெத் கூட கனெக்ட் பண்ணப்பட்டது. சில ஓல்ட் ஸ்டோரிஸ்ல உபசூதேன்னு ஒரு ட்ரெடிஷன், ஓல்ட் பீப்புள இந்த காடுல விட்டுட்டு போகன்னு. இந்த ஸ்டோரிஸ் உண்மையா இல்ல மித்தா தெரியல. ஆனா இந்த காடுல ஒரு ஹெவி ஃபீலிங் இருக்குன்னு போன எல்லாரும் சொல்லுவாங்க. ஜிபிஎஸ் இங்க ஒர்க் ஆகல. கம்பஸ் டைரக்ஷன் ராங்கா காமிக்கும். ரீசன்? சாயில்ல இருக்கிற அயன் மினரல்ஸ். அதனால தான் எக்ஸ்ப்ளோரர்ஸ் ரோப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. வெளியில வர மார்க் பண்ணிட்டு போகணும். ஆனா சில ரோப்ஸ் ஹாஃப் வேல கட்டாயிருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? ஃபாரஸ்ட்ல நடக்கும்போது நீங்க பார்த்தா ஷூஸ், பேக்ஸ், ஃபோட்டோஸ், யாரோதோ லைஃபோட லாஸ்ட் ட்ரேஸ். சில நேரம் டிஸ்டன்ஸ்ல யாராவது நிக்கிற மாதிரி தெரியும். நீங்க பக்கம் போனா யாருமே மாட்டாங்க. விண்ட் இல்ல, ஆனா லீவ்ஸ் மூவ் ஆகும். சவுண்ட் இல்ல, ஆனா ஒரு பிரசன்ஸ் ஃபீல் ஆகும். சில எக்ஸ்ப்ளோரர்ஸ் சொன்னாங்க, நாங்க நடந்துட்டு இருக்கும்போது யாராவது பின்னாடி ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுன்னு. திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. ஆனா ஃபுட்ஸ்டெப்ஸ் சவுண்ட் ஸ்டாப் ஆகல. இந்த ஃபாரஸ்ட்ல லாஸ்ட் ஆகிறது ஈஸி, ஆனா வெளியில வரது அதுதான் கஷ்டம். சைக்காலஜிஸ்ட் சொல்லுவாங்க, இந்த பிளேஸ் ஆல்ரெடி வீக்கா இருக்கிற மைண்ட
இன்னும் டார்க் சைடுக்கு புஷ் பண்ணோன்னு. சைலன்ஸ், ஐசோலேஷன், டார்க்னஸ், இந்த மூணும் சேர்ந்தா மனுஷனோட தாட்ஸ் டேஞ்சரஸ் ஆகும். ஆனா இது எல்லாம் சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன்னு சொல்லலாம். ஆனா இன்னும் சில இன்சிடென்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. கேமராஸ் சடன்லி ஆஃப் ஆகும், பேட்டரிஸ் ட்ரெயின் ஆகும், ரெக்கார்ட் பண்ணின ஆடியோல அன்னோன் விஸ்பர்ஸ், திரும்பி போ, இங்க இருக்காதன்னு மாதிரி வாய்ஸஸ். இந்த ஃபாரஸ்ட்ல டைம் சென்ஸ் கூட மறடிப்போம். மினிட்ஸ், அவர்ஸ் மாதிரி ஃபீல் ஆகும். நீங்க அங்க சிங்கிளா நிக்கும்போது ஒரு கேள்வி வரும், நாம மட்டும்தான் இங்க இருக்கோமா? அவுகிகஹாரா ஒரு காடில்ல, அது மனுஷனோட டார்க்கெஸ்ட் தாட்ஸோட ரிஃப்ளெக்ஷன். நீங்க அங்க போனா நீங்க உங்களையே ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆனா எல்லாரும் அதை சர்வைஸ் பண்ண முடியாது. இந்தியன் ஓஷன்ல ஆண்டமன் ஐலண்ட்ஸ் பக்கத்துல ஒரு சிறு ஐலண்ட் மேப்ல இருக்கு. ஆனா மனுஷங்க போகக்கூடாத இடம் நார்த் சென்டினல் ஐலண்ட். இந்த ஐலண்ட்ல ஒரு ட்ரைப் இருக்கு, சென்டினலீஸ். அவங்க இந்த உலகத்தோட கனெக்ஷன் இல்லாம வாழ்றாங்க. thousands of yearsஆ அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகல. மாடர்ன் வேர்ல்ட், டெக்னாலஜி, லாங்குவேஜ் ஒன்னும் அவங்களுக்கு தேவையில்லை. கவர்மெண்ட் கூட இந்த ஐலண்ட ப்ரொடெக்ட் பண்ணுது, யாரும் பக்கத்துல போகக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட் ரூல். ஆனா யாராவது அந்த ரூல் பிரேக் பண்ணினா ரிசல்ட் ரொம்ப டேஞ்சரஸ். ஹெலிகாப்டர்ல ஃபுட் டிராப் பண்ண ட்ரை பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆரோஸ் டைரக்டா ஹெலிகாப்டர் மேல ஷூட் பண்ணாங்க. போட்ஸ் பக்கத்துல போனா சேம் ரியாக்ஷன். நோ வார்னிங், நோ கம்யூனிகேஷன், ஜஸ்ட் அட்டாக். அவங்களுக்கு வெளிநாட்டு மனுஷங்க த்ரெட். ஆனா இதுதான் பயம் இல்ல, ரியல் பயம் இன்னும் டீப்பா இருக்கு. யாருக்கும் தெரியாது இந்த ஐலண்ட்குள்ள என்ன நடக்குதுன்னு. அவங்க கல்ச்சர், அவங்க ரிச்சுவல்ஸ், அவங்க பிலீவ்ஸ் கம்ப்ளீட்டா மிஸ்ட்ரி. 2018ல ஒரு மனுஷன் இல்லீகலா இந்த ஐலண்டுக்கு போக ட்ரை பண்ணா. அவன் நினைச்சான், நாங்க பீஸா பேசலாம், அவங்கள சேஞ்ச் பண்ணலான்னு. ஆனா அவனோட ஸ்டோரி அங்கேயே முடிஞ்சிடுச்சு. ஃபிஷர்மென் சொன்னாங்க, அவன் ஷோர்ல இறங்குன உடனே அவங்க வந்து அட்டாக் பண்ணாங்கன்னு. அவன் பாடி கூட ஆஃபிஷியலா ரிட்ரீவ் பண்ண முடியல. இந்த ஐலண்ட் வெளியில இருக்கிற உலகத்துக்கே க்ளோஸ்ட். சயின்டிஸ்ட்ஸ் கூட டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் ஸ்டடி பண்ணுவாங்க, க்ளோஸா போகவே பயப்படுறாங்க. ரீசன் என்ன? டிசீஸ், கம்யூனிகேஷன் கேப், இல்ல அவங்க வயலன்ஸா? ஆனா இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. இந்த ஐலண்ட்ல நமக்கு தெரியாத இன்னும் வேற ஏதோ இருக்குமா? அவங்க இவ்ளோ இயர்ஸ் அவுட்சைடர்ஸை அவாய்ட் பண்ணது ஜஸ்ட் ஃபியரா, இல்ல ப்ரொடெக்ட் பண்ண ஏதோ சீக்ரெட்டா? சேட்டலைட் இமேஜஸ்ல ஸ்மால் ஹட்ஸ், ஃபயர் மார்க்ஸ், ஆனா அதுக்கு மேல யாருக்கும் ஒன்னும் தெரியாது. நார்த் சென்டினல் ஐலண்ட் ஒரு பிளேஸ் உலகம் ரிஜெக்ட் பண்ணின இடம் இல்ல, அது உலகத்தையே ரிஜெக்ட் பண்ணின இடம். நீங்க அங்க போகலான்னு சான்ஸ் இருந்தாலும் நீங்க போக மாட்டீங்க. ஏன்னா சில இடங்கள் நம்ம போகக்கூடாது, சில சீக்ரெட்ஸ் அப்படியே இருந்தாதான் நல்லது. இந்த 5 இடங்கள் உலகத்தில் இருக்கிற ரொம்ப மிஸ்டீரியஸ் பிளேசஸ். ஏரியா 51, பர்முடா ட்ரையாங்கிள், செர்னோபில், ஆக்கிகஹாரா ஃபாரஸ்ட், நார்த் சென்டினல் ஐலண்ட். இந்த இடங்கள்ல நீங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா நினைச்சு சொல்லுங்க. இதுவரைக்கும் பார்த்த 5 இடங்கள் இதுவும் கொஞ்சம் நார்மல் தான். ஆனா இன்னும் சில இடங்கள் இருக்கு. கூகுள்ல கூட ஃபுல் டீட்டெயில் இல்ல. இந்த உலகம் நம்ம பார்க்கறத விட ரொம்ப பெரிய மிஸ்டரி. சில இடங்கள் நம்ம போகக்கூடாது, சில சீக்ரெட்ஸ் தெரிஞ்சிக்க கூடாது. இந்த 5 இடங்கள்ல நீங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா நினைச்சு சொல்லுங்க.